வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். கள்ளக்குறிச்சியில் 58 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழுவினர் தமிழக ஆளுநர் RN ரவியை திங்கள்கிழமை சந்தித்தனர். இந்த சோகத்தால் 60 உயிர்கள் பலியாகியுள்ளதாக எக்ஸ் செய்தியில் அண்ணாமலை கூறியிருந்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமியை பொறுப்பேற்று பதவி நீக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 3 ஆண்டுகளாக கஞ்சா மற்றும் சட்டவிரோத அரக்குகள் கிடைப்பதில் ஆளும் திமுக அலட்சியம் காட்டுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்த அலட்சியம் நிலைமையை அரசாங்கம் கையாள்வது குறித்து குறிப்பிடத்தக்க சந்தேகங்களை எழுப்பியுள்ளது என்று அவர் பரிந்துரைத்தார். திமுக அரசின் அலட்சியத்தால் கள்ளக்குறிச்சியில் 60 பேரின் உயிரை பறித்துள்ளோம். அரசு விற்பனையில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காண சிபிஐ விசாரணை கோரி கவர்னர் RN ரவியை இன்று சந்தித்தோம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். கணிசமான உயிர்கள் பலியாகியும் அமைச்சர் முத்துசாமி மீது முதல்வர் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். இந்த செயலற்ற தன்மை பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஆளுநரிடம் பாஜக பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த குழுவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.